எப்பவும் ட்ரெயின் பிளாட்பாரத்தை விட்டு கிளம்பிய பிறகுதான் பச்சை கொடி காட்டியது சரியா, சிவப்பு கொடி காட்டியது சரியா என்று பேச ஆரம்பிப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாட்டு நடப்புகள் அவரை அவ்வளவு வேகமாக போய் எட்டியிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள பழகிவிட்டது ஊர். இருந்தாலும் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் நாடே அப்படியே பத்திக்கிட்டு எரிய கமல்ஹாசனே தன் குழப்ப வாயால் குமுற குமுற ஒரு கருத்தை கூறிவிட்டார். அதுக்கப்புறமும் ரஜினியை காணலையே என்று கவலைப்பட்ட பொதுஜனத்திற்கு ஒரு வழியாக அவரது கருத்து தெரிய வந்தது. ஆனந்த விகடன் பத்திரிகை நடத்திய விழாவில் கலந்து கொண்டார் ரஜினி. அவருடன் கமல் மற்றும் வைரமுத்து ஆகியோர் அங்கிருக்க தன் கருத்தை அழுத்தமாகவே பதிவு செய்து விட்டார் ரஜினி. விகடன் போன்ற ஒரு விழாவில் தான் பாரம்பரியம், கலாச்சாரம் பற்றி பேச முடியும். கலாச்சாரம் என்பது மிகவும் முக்கியம். அதிலும் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் கலாச்சாரம். அதை நாம் காப்பாற்ற வேண்டும். அதை நாம் விட்டு கொடுக்க கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு என ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வாங்க. யாருக்கும் ரொம்ப காயம் ஏற்படாத மாதிரி ரூல்ஸ் கொண்டு வாங்க. அதுக்கு பதிலா ஒரு கலாச்சாரத்தை வேண்டாம் என சொல்லுவது சரியா என கூற அரங்கத்தில் எழுந்த கைத்தட்டல்கள் அடங்க வெகு நேரம் ஆச்சு. ரஜினி என்ன சொன்னாலும் ஆர்ப்பரிக்க தமிழகமே தயாராக இருக்கும் போது எதிலும் லேட் அப்ரோச் காட்டுகிறாரு. அதுதான் ஏன்னு புரியல.